டு லதாஸ் குக் புக். வந்து இன்னைக்கு மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, அகல் விளக்கெல்லாம் வந்து காய வச்சுருக்கேன்னு. என்னவோ தெரியல, அதிசயமாக இங்கே நல்லா வெயில் அடிச்சு விடுத்தோம். அதனால் அதெல்லாம் நல்லா மரமரக்க நல்லா காஞ்சி போயிடுது. அதெல்லாம் இன்றைக்கி டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் மேலே போட வேண்டிய லாஃப்டில் போட வேண்டிய வேலை தான். அதுக்கு ஒரு டப்பா எப்போவுமே வச்சுருப்பேன்னா, இதே அட்டைப்பட்டி வச்சுருப்பேன், இல்லைன்னா ஒரு ஐக்கியாலேருந்து நாங்கள் ஆர்கனைசர் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதில் போட்டு வச்சுருவோம். ஸோ அதுதான் ஒரு சின்ன டப்பா தான். டப்பானா உடைய தரம் பெருசெல்லாம் இல்லை, சின்னது. ஒரு 20 அகல் போகிற மாதிரி வாங்குவோம், பார்க்கலாம். அகல் விளக்கு சொன்னேன் இல்லையா, நல்லா காஞ்சி போயிடுது, மரமரக்க காஞ்சி போயிடுது வெயிலில். இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். இதுக்கு ஒரு டப்பா, இது ஐக்கியாவில் வாங்கினேன் இந்த ஆர்கனைசர். இதுக்கு கீழே இந்த டிஷ்யூ பேப்பர் நம்ம போட்டுக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் வச்சாச்சு, சேஃபாக இருக்கும். மேலே எடுத்து வச்சுருவோம். இது மேலே அகல்னு எழுதி வச்சுருவோம். ஏன்னாக்க இதே மாதிரி டப்பா 2-3 இருக்கும், ஒவ்வொன்றுத்துலேயும் வேறு வேறு சாமான் போட்டு வச்சுருப்போம். அதுக்காக இது அழகாக ட்ராயிங் கூட போட்டிருக்கேன் பாருங்க. இன்றைக்கி மயில் கோலம் போடலான்னு அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் ஒவ்வொன்று போடுவேன். இது ஒரு 10-15 இது வச்சுட்டுருக்கேன் ஸ்டென்சில்ஸு. மாற்றி மாற்றி போட்டுப்பேன். சில நாளைக்கு கையாலையும் ஃப்ரீ ஹேண்டாகவும் போடுவேன். ஒரு சின்னதாக ஒரு ஹோம் ரெமிடிஸ் பார்க்கலாமா? இது வந்து ஓமம். இது எதுக்குன்னாக்க, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை கொஞ்சமாக இப்படி படபடன்னு வறுக்கிற மாதிரி வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவோம். இது என்னத்துக்குன்னாக்க, இந்த நிறைய அந்த பேக் பெயின், அந்த இடுப்பு வலி, முதுகு வலி இருக்கிறவளுக்கு சும்மா 2 ஒரு சிட்டிகை வாயில் போட்டுன்னு மென்று அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து பல வலிகளுக்கு நல்ல ஒரு தீர்வுன்னு. அது சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக விதன்னு ஒரு ஜலம் குடிச்சிடணும். இப்போ படப்படன்னு வெடிக்கிறது பற்றியில் இப்போ அதை எடுத்துக்கலாம். ஒரு ஆறின அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் எடுத்த உடனே 1 ஸ்பூன் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. உங்களுக்கு ஒத்துக்கிறதாலும் பார்த்துக்கணும். எல்லாருக்கும் பல பேருக்கு பல விஷயம் ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. இதை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோ எடுத்துன ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா மென்று சாப்பிட்டுடுங்க. தூத்தத்தை குடிச்சிடுங்க. விதன்னு இருக்கிற ஜலத்தை குடிச்சிடுங்க. இது ஒரு நாளைக்கு காத்தால ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு பாருங்க. ஒரு வாரம் கழிச்சு ஏதானும் மாற்றம் தெரியுது.